ஃபோட்டோகிராஃபியில் தேர் இஸ் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி, பீப்புள் ஃபோட்டோகிராஃபி நிறைய இருக்குது. பட் நீங்க ஆனா ரொம்ப டெக்னிக்கலாவே பேசுறீங்க இல்ல, சார். நான் நாங்க அதான் ஒரு சொல்றேன். கண்டென்ட் தான் கேட்டோம். ஓ, படத்தோட சேலரி எவ்வளவு உங்களுக்கு? அந்த படத்தோட சேலரி வந்து அந்த டைமுக்கு அது ஒரு நல்ல சேலரி தான். 5+. ஓகே. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஃபிலிம் இப்போ எடுக்கிறதா இருந்தால் ஒரு நல்ல பெரிய பட்ஜெட். பட் ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லிருக்காங்களா நீங்க அரவிந்த் சாமியோட ஒரு பிரதர் மாதிரி இருக்கீங்க பாக்க அப்படின்னு? இல்லவே இல்லை. சொன்னதே இல்லையா இது வரைக்கும்? ஓகே. ஏன்னா கொஞ்சம் இந்த சாயல் இருக்கிறதுனால உங்களையும் வந்து ஒரு ஆக்டரா எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு நினைச்சோம். பட் எந்த டேரக்டரும் ஆனா உங்களை கேட்டது இல்லையா? ஆல் மை ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க ரோல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். whenever you do films, வாரில் தூக்கி உங்களை போட்டுட்டீங்கன்னு வச்சிங்க உள்ள, அவர் நாட்டுக்காக சுடுறதோ உயிருக்காகவா சுட்டாங்க. நாட்டுக்காக சுடுறாங்களோ இல்லையோ, யூ ஷுட் ஃபார் லிவிங் யூ ஷுட் ஷூட். தாரா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்டோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். வெண்ணிலா கபடி குழு, குள்ளநரி கூட்டம், போடா போடி, தில்லு முள்ளு போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் ஜெய் லக்ஷ்மண் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்கள் 2 பேரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி, வெண்ணிலா கபடி குழுவில் வந்து சினிமோட்டோகிராஃபரா ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க. இப்போ 4th floor, ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிகாஸ் லைக் நாங்கள் வந்து வந்து ஒரு ஃபிலிமில் ஆரம்பித்த ஒரு ஃபார்மட். வி ஷாட் வெண்ணிலா போய் ஒரு ஃபிலிமில் ஷூட் பண்ணோம் ஃபிலிம். அதுக்கப்புறம் லாட்ஸ் ஆஃப் ஜானர்ஸ், ஒரு பெரிய ஒரு லாஸ்ட் 15 இயர்ஸ் ஆஃப் ஜென்ரேஷனல் வியூவர்ஸோட சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்குது. டிஜிட்டல் இரா வந்திருக்கு, ஓடிடி வந்திருக்கு. நான் 4th floor வந்து ஓடிடியில் ஐ திங்க் இட்ஸ் 35 million people மேலே வந்து அதை பார்த்துருக்காங்க. இட்ஸ் வெரி குட் ரெஸ்பான்ஸ், மோர் தென் தேட்டரிக்கெல்லாம் விட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில். இது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ தட் இஸ் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் சினிமாவோட ஒரு மேக்கிங்காக இருந்தாலும் சரி, விஷுவல் டிசைனாக இருந்தாலும் சரி, ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும் சரி. ஸோ கெட்டிங் வெரி எக்ஸைட்டட் இன் தி என்டையர் ஜர்னி. ஆக்சுவலா வெண்ணிலா கபடி குழு உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. அது லோ பட்ஜெட் மூவின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சுசீந்திரன் அவர்களுக்கும் அதான் ஃபர்ஸ்ட் மூவி. இப்போ நீங்க தைரியமா சொல்லலாம், அந்த படத்தோட சேலரி எவ்வளவு உங்களுக்கு? அந்த படத்தோட சேலரி வந்து அந்த டைமுக்கு அது ஒரு நல்ல சேலரி தான். 5+. ஓகே. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஃபிலிம் இப்போ எடுக்கிறதா இருந்தால் ஒரு நல்ல பெரிய பட்ஜெட். பிகாஸ் என்னன்னா, அந்த டைம்ல வந்து அது எடுக்கும்போது அதுக்கான பேட்டா சிஸ்டம், நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும்ல. பேட்டா அந்த டைமோட அப்போ இருந்த ஒரு கோல்டோட வேல்யூவே வேற, இப்போ இருக்கிற ஒரு கோல்டோட வேல்யூவே வேற. ஸோ தட் எக்கானமிக்கல் டிஃபரன்ஸில் அந்த டைம்ல ஷூட் பண்ணும்போது இட்ஸ் அ குவைட் குட் ஃபிலிம், பட்ஜெட்டோட ஃபிலிம். இப்போதைக்கு அதே ரீமேக், அதே விஷுவல் ஆஃப் எடுத்து நம்ம வெண்ணிலா இப்போ நம்ம பண்ணுறதா இருந்தால் அத்தனை க்ரௌடு, ஒரு திருவிழா செட்டப் அவ்வளோ எடுக்குதுன்னா இட் வில் பி வெரி ஹியூஜ் காஸ்ட். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 to 8 crores மேலே இருந்தால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அப்போ இருக்க ஒரு வெண்ணிலா கபடி குழுவை இப்போ ரீக்ரியேட் பண்ண முடியும். கண்டிப்பா. நவ் 7 to 8 crores இஸ் வெரி குட் பட்ஜெட் படம் தானே. நீங்க வந்துட்டு உங்களோட ஜேர்னில ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராகவும் ஒர்க் பண்ணிருக்கீங்க அண்ட் யூர் டைரக்டர் ஆல்சோ. இதை தாண்டி வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலையா? லைக் ஒரு ஆக்டர் ஆகலாம் நம்ம, அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணி? இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கால் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்ட் ஹீரோஸ். பிகாஸ் ஐ ஷாட் வித் த ஹீரோஸ். அது 2-3 விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அது ஆஸ் அ டெக்னிக் ஆஃப் கேமரான்றது தாண்டி வந்து ஒரு படம் முடியும் போது ஒன் ஆஃப் த ப்ராஜெக்டோடைய ஃபேஸ் ஆஃப் வந்து ஒரு ஹீரோ தான். அது பெரிய, அதுக்கான 2 எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்குது. ஒரு பெரிய ஹிட் அடித்தாலும் நாங்கள் எல்லாரோட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பீப்புளோட ஒர்க்கோடைய என்டையர் கிரெடிட்டபிலிட்டி வில் கோ ஃபார் அன் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி ஒரு படம் வெளியே முடிச்சுட்டு ஒரு ஷோ பார்க்குறோம், ஒரு ஃபேமிலி ஷோ பார்க்குறோம், ரிவ்யூ பார்க்குறோம்னா நம்ம க்ரௌடோட கூட எக்ஸிட் ஆகிடலாம். ஈவன் இஃப் இஸ் நாட் அ நோன் டைரக்டர். பட் ஆர்டிஸ்ட்க்கு அப்படி கிடையாது. இட்ஸ் அ திங் தட் தே ஷுட் கேரி இன் எவ்ரி வே ஆன் த ரோட். பட் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் கூட கண்ட்ரோல்லையும் வந்து என்டையர் சிஸ்டம் கிடையாது. த அவுட்புட் ஆஃப் த ஃபிலிம் ஒரு ஆர்டிஸ்டோட கண்ட்ரோலில் பெருசு கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அ வெரி கொலாபரேட்டிவ் ஆர்ட்னால மற்றவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணால் பிக்கஸ்ட் வெப்பனரியாக சேஞ்ச் ஆகுது ஆர்டிஸ்ட் தான். அதே மாதிரி யாருமே ஒர்க் பண்ணாமல் அந்த ஃபிலிம் ஒரு ஃபெயிலியர் ஃபார்மேட்குள்ளே வந்தாலும் அதை கேரி பண்ண போகிறதும் ஒரு ஆர்டிஸ்ட். ஐ ஹவ் சீன் வித் இல்லை. அதனால ஆர்டிஸ்ட் இஸ் மோர் தென் ஒரு சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், அதர் ஆர்ட் ஃபார்மை விட ஆக்டிங்கிற ஒரு ஆர்ட் ஃபார்முக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கேரி ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் திங் வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ். ஐ நோ இட். அதனால வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு get into this because like I want my control of my craft a lot. பட் ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லிருக்காங்களா நீங்க அரவிந்த் சாமியோட ஒரு பிரதர் மாதிரி இருக்கீங்க பாக்க அப்படின்னு? இல்லவே இல்லை. சொன்னதே இல்லையா இது வரைக்கும்? ஓகே. ஏன்னா கொஞ்சம் இந்த சாயல் இருக்கிறதுனால உங்களையும் வந்து ஒரு ஆக்டரா எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு நினைச்சோம். பட் எந்த டேரக்டரும் ஆனா உங்களை கேட்டது இல்லையா? ஆல் மை ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க ரோல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். whenever we do films, அந்த ஏரால இருக்கும்போது எல்லாருமே கேட்பாங்க. பட் எல்லாருக்குமே தெரியும் நான் அது ஆக்டிங் இஸ் டிஃப்ரென்ஸ். பிகாஸ் லைக் ஐ கேம், எனக்கு தெரிஞ்சு மை ஆல்மோஸ்ட் மை மென்டார் ராஜ்மேனன் சார். ஓகே, மை குரு வாஸ் ரத்னவேல் சார்.
அவர் ராஜீவ் சாருக்கே நிறைய அந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கு. அவர் ஆக்டிங் பண்ணி இப்பதான் எனக்கு தெரியும் ராஜீவ் மேனன் சார் விடுதலையில தான் நடிக்க ஆரம்பிச்சே இருக்காரு. பிகாஸ் அவங்க ஸ்கூல்லேருந்து நான் வந்ததுனால ஈ டாக்ஸ் அபவுட் வாட் இஸ் அ திங். அது ஒரு கிராஜுவலான ஒரு டைம் அண்ட் மெச்சூரிட்டி. தென் ஒன் கிராஃப்ட் இஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் வி ஹவ் டு சேஞ்ச் ஓவர். பிகாஸ் இப்போ சினிமாலேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 years ப்ளஸில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு யாருமே புதுசாக வர முடியாது. பிகாஸ் ஒரு டைமில் வந்து நாடகத்துலேருந்து வரும்போது அதுக்கான ஒரு ஷிஃப்ட்டோ ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஆக்டிங் தேட்ரிக்கலாக இருப்பாங்க, அங்கேருந்து நாடகத்துலேருந்து 50. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் ஆர் தி 50 years ப்ளஸில் இருக்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. தட் இஸ் தி மேஜர். எங்கள் சினிமாட்டோகிராஃபி சைட்லேயே பார்த்தீங்கன்னா இளவரசி சார் இஸ் அ ஸ்டேட் அவார்ட் வின்னர் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர். அருள்தாஸ் அவர் வந்து பிரதர் வந்து அவர் ஒரு ஆர்டிஸ்ட். லாட்ஸ் ஆஃப் டெக்னீஷியன் கான்வெர்ட்ஸ். ஒன் மோர் திங்கு, சினிமாவில் எது எந்த பக்கம் கூட்டு போகணுன்னே நம்ம சொல்ல முடியாது. விச் வில் கெட் எக்ஸைட்டட்னு நம்ம சொல்ல முடியாது. பட் வெரி ஸ்ட்ராங்லி ஐ பிலீவ் தட் when it should happen, it happens in cinema. அப்படிதான் நம்ம பண்ண முடியும். when வெனிலா கபடி குழுன்னு ஒரு some films வந்து we can design more as a good film. இந்த சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க, ஷூட்டிங் அப்போ பெரிய படம்னு ஒன்று இருக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் பெரிய படம்னு ஒன்று இருக்கும், ஒரு கால் இருக்குது. வெனிலா கபடி குழுன்றது ஷூட் அப்போ அது பெரிய படம் இல்லை. பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் லைக் காமெடியன் சூரி, நாங்கள் நிறைய பேருக்கு டெபு. விஜய் சேதுபதி ஆல்சோ வாஸ் பார்ட் ஆஃப் ஒரு ரோலாக இருந்தார். யாருக்குமே அப்போ தெரியவே தெரியாது. பட் ஒன்ஸ் த மூவி காட் ரிலீஸ், இட்ஸ் பிகேம்ஸ் மேக்ஸ் லைஃப் ஃபார் எவ்ரிபடி டிஃப்ரென்ஸ். சில படங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது அதோட டாக்ஸ் அது இதுன்னு பெருசாக இருக்கும், ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஆமா, அதனால இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் ஆர்ட். ஹவு இட் கோஸ்ன்னு சொல்லவே முடியாது. அஸ் அ கெரியராகவும் சரி, அஸ் அன் ஒரு ஆர்ட் ஃபார்மேட்டாகவும் சரி, இட்ஸ் ஒரு பிலீவபிலிட்டி இல்லை. அதனால லெட்ஸ் சி அப்படின்றது தான் வரைக்கும். அண்ட் அதே மாதிரி வெண்ணிலா கபடி குழு ஆக்சுவலா வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேர்ட் ஆஃப் மவுத்லயே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன மூவி. அந்த மூவில ஃபர்ஸ்ட் சான்ஸ் எப்படி கிடைச்சது உங்களுக்கு ஆஸ் அ சினிமோட்டோகிராஃபர்? அது பேசிக்காக வந்து மீ அண்ட் சுசீந்திரன் நாங்களாம் வந்து ஒரு அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணும்போது வி ஹேட் அ பிரேக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸ்கிரிப்ட் மாறி கேட்போம்ல. வி கேம் ஒரு டைமில் வந்து சினிமாவில் வந்து வி கேன் ட்ரை, நம்மளால தனியாக பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஜோன்ஸ் வில் கெட் அ பில்டப். ஓகே, திஸ் அ டைம் டு ட்ரை அவுட். நம்மளால கிராஃப்டை வந்து கற்றுக்கிட்டோம். நம்ம இனிமேல் வந்து நம்ம ஃபேஸ் ஆஃப் வி ஷுட் லீட் த கிராஃப்ட்ன்ற ஜோன் வரும்போது அந்த மாதிரி நிறைய டீம் இருக்கும், நிறைய கதைகள் கேட்போம். நிறைய வரும்போது சுசீந்திரன் ஒரு கதை சொல்லியிருந்தார். சுசீந்திரனுக்கு என் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு சிஸ்டம் இருந்து. அப்போது என்ன ஒரு ப்ராஜெக்டாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் த இஸ் லைக் மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி பிரதர் மாதிரி த ப்ரொடியூசர் ஆனந்த் சக்கரவர்த்தி இஸ் ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ பெட் ஆன் அஸ். ஸ்டில் வாட் எவர் த வி பீப்பிள் ஸ்டார்டட் அ லைஃப்னா இஸ் பிலீவபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஈ வாசன் ஃப்ரம் யூஎஸ். அவர் யூஎஸ்லேருந்து இங்கே வந்து ஈ வாண்ட்ஸ் டு டூ அ இண்டிபெண்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈ வாஸ் ஹேவிங் தட் யங்ஸ்டர்ஸோட கால் எடுத்து ஒரு நியூ ஏஜ் சினிமா பண்ணணுன்ற ஒரு வைப் இருந்தது. ஈ வாண்ட்ஸ் டு டூ ஃபிலிம்ஸ். சம் ஆஃப் த பிக் நேம்ஸ் ஆஃப் டிரெக்டர்ஸ் நவ் அவங்களும் போய் கதை சொல்ல வச்சு. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 2-3 கதைகள், அதுவும் படமெல்லாம் கன்வெர்ட் ஆகி இட்லாம் இருக்கு. இந்த மாதிரி கதைகள் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் என்ன பிலீவ் பண்ணார், ராஜ்மேன் ஸ்கூல் லைக் இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸ் செட்டப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த டைமில். அப்போ வந்து இட்ஸ் ஆன் 2008 and 2009 அந்த சீரீஸ் ஆஃப் டைமில் வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம் கல்ச்சர்ஸில் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் யூடியூப் கிராஃப்டை கற்றுக்கிறதே ரொம்ப டஃப் டைம். ஒருத்தர் பிலீவ் பண்ணி படமே கொடுக்க மாட்டாங்க, நான் ஃபிலிமில் ஷூட் பண்ணுறேன்னு இருக்கும்போது ஈ இஸ் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு ஹேவ் தட் சேலஞ்ச். எங்களையும் பிலீவ் பண்ணும்போது அந்த சிஸ்டம் பற்றி நான் பேசுவோம். அவருக்கு ஏன் மேலே நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்தது. நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் ப்ராஜெக்ட்ஸ் போது நான் கேட்ட நல்ல சுவாரஸ்யமான ஒரு 4-5 கதைகளை போய் கேட்க வச்சேன். பட் அவர் சூஸ் பண்ண ஃபிலிம் வந்து வெனிலா கபடி பிகாஸ் ஈ வாஸ் ஸ்டேட் ஹாக்கி பிளேயர். அதனால என்னன்னா he got excited about the emotion of sport. Okay. அந்த எமோஷன் ஆஃப் ஸ்போர்ட் அது எப்பவுமே ஒரு கதைக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோக்கு அது ஆல் மைண்ட் செட். நீங்கள் ஒரு கதை கேட்கும்போது அந்த டைம் ஆஃப் லைஃப் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு அது சிங்க் ஆகும்போது அதை சூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஹவ் இட் ட்ரிகர்ஸ் தெம் எமோஷ்னலி. அது இப்போ ஆடியன்ஸ் சிங்காக தான். அவருக்கு அந்த கதைகளை பற்றி ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் ஃபீல் பண்ணது, டிரெக்டரும் ஃபீல் பண்ண ஒரே விஷயம்னா இஸ் அ ரைட் பர்சன். ஏன்னா அந்த ஃபிலிம் நீங்கள் வெனிலா கபடிக்குள்ள பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் நிறைய மேட்சஸ் இருக்கும். மேட்ச் எமோஷன்ஸ் கிஷோர் பேசுறாரு. இப்போ அந்த மாதிரியான சில சீன் சொல்லும்போது உங்களுக்கு சிங்க் ஆகணும்னா நீங்கள் அந்த வேர்ல்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் தெரியும். இல்லைனா மேட்ச் முடியும் போது எப்படி செகண்ட் ஃபேஸில் போகணும்னு தெரியாது. ஏன்னா எங்கள் படத்தை ரிலீஸ் ஆகி படம் வாஸ் குட் சக்ஸஸ். ரஜினி சார் வந்து ஒரு ப்ரிவ்யூ பார்க்குறாரு. பார்த்து முடிச்சோடனே வெளியே வந்தோடனே ஒரு ஃபஸ்ட்டு கேட்டு யார் ப்ரொடியூசர்னு கேட்டு அவரை தான் கங்கராஜே பண்ணார். ஏன்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், செகண்ட் ஹாஃப் என்ன கதை சொல்லியிருப்பார் டைரக்டர். அது நாட்டு அது மேட்ச்சில் இங்கே விடுறோம் 2 பாயிண்ட்டு, அங்கே விடுறோம் 3 பாயிண்ட்டு,
கோச் வந்து திட்டுற இதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக வேற எமோஷன்ஸ் Yeah. இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து கதை இருக்கு, ஆனால் அந்த டியூரேஷனை பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் ஆனாதான் இருக்கும். அது ஒரு ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும்னா, பிகாஸ் இஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவருக்கு அவர் கோச் இருந்தது, ஈ நோஸ் லைஃப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்கும், இல்லை தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்வாங்களே. எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இந்த உலகத்துக்கு வரணும்னா நான் எப்பவுமே அதை பிலீவ் பண்ணுவேன். வரணும்னா அதுவாக அது உருவாக்கும். ரைட் பீப்புள் வில் கம் இன் டு த ரைட் திங், இட் டேக்ஸ் த ரைட் ஃபேஸஸ். அந்த கேரக்டர் அந்த ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கும், அந்த ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணிப்பாங்கன்னு ஒரு தியரி இருக்குது. ஒரு 200 ஃபிலிம்ஸ் வருஷத்துக்கு வரதா இருந்தால் அதில் ஒரு 150 ஸ்கிரிப்ட்ஸ் அதுக்கு இருக்காது. அதனால அது பேட் ஃபிலிமாகவும் ஆகும், பேட் ஸ்கிரிப்டாகவும் கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி வெண்ணிலா கபடி குழுன்ற ஒரு ஸ்கிரிப்ட் அது ஒரு ஃபார்மேட் ஆயிடுச்சு. அந்த கேரக்டர் சொல்லும்போது நிறைய கேஸ்டிங்ல நிறைய அதர் ஆர்டிஸ்டும் வந்து போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, ஹீரோஸ் பல பேர் ஹீரோஸ். ஏன்னா அது அப்போ அந்த டைம்ல ஃப்ரெஷர்ஸாக ட்ரை பண்ணுவாங்க, அதில் வந்திருக்காங்க. ஒரு கேரக்டர்ஸ்க்கு அவங்க அந்த 7 பேர் அவங்கவுங்க அதுக்கு பொசிஷன் ஆனாங்க, அதுக்கான கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. சூரிக்கு அந்த ஜோன் அவர் கரெக்டாக ஃபிட் ஆனாரு. எவ்ரிபடி தட் இஸ் கால் சொல்லுவாங்கல்ல, டைம் டிராவல் தான், எல்லாரும் பெரிய ஆகணும்னு இருக்கு. அதான் அந்த படம் நடந்திருக்கு. ஏன்னா வெண்ணிலா கபடி குழு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்க லைஃப் எப்படி மாறிச்சு? யூ ஜஸ்ட் 22-23ல அப்ப ரொம்ப யங்கான சினிமோட்டோகிராஃபரா ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி மாறிச்சு? நோ டர்னிங் பேக். எப்படின்னா நம்ம ஒரு விஷுவலா பண்றதே வேற. சொல்லுவாங்கல்ல சினிமால, ஒன் கோல்டன் ஃப்ரைடே திங்ஸ் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப்ன்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி நம்ம சினிமாட்டோகிராஃபி பண்ணுவோம் தெரியும், நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஒன்று கொடுத்துட்டதுக்கு அப்புறம் எவ்ரிபடி சீஸ் மீன் ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே ஐ எம் சினிமா, நம்மளுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் பூஸ்டர்ஸ்ல. ஓகே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஜோன் ஆச்சு. அதுக்கு அடுத்தடுத்தவா நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பைல்ட் அப் வித் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் பீப்புள். அடுத்தது வந்து ஐ eventually started with 2 things. Sultan the Warrior ஒரு ஃபிலிம் ஐ signed it with that is came out as a coach again. It's a very visual CG driven அந்த டைம்ல. which is I came with also the CG backdrop. நான் சிஜிக்கு படிச்சிருந்தேன், அதனால வந்து eventually ஜாயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ டிட் குலநெறி கூட்டம் பண்ணேன். அது இதே வேர்ல்டு கேரக்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு, ஆனால் டிஃப்ரெண்ட் இது வந்து குலநெறி கூட்டம். தென் ஐ டிட் போடா பொடி. சப்போஸ் டு ஸ்டார்ட் வித் த ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ராஜெக்ட், பை இன் பிட்வீன் ஐ டேக் ஓவர் த ப்ராஜெக்ட் பிகாஸ் த டைரக்டர் இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அதனால ஒரு ப்ராஜெக்டாக மாற ஷேப்பிங்கும் மாறும்ல. ஏன்னா எவ்ரி திங் இஸ் திங் எல்லாருமே அது என்னன்னா ஒரு ஆர்ட் ஒரு டெக்னீஷியன் நம்ம ஒர்க் பண்ணுவோம், நம்மளால ஒரு டிஃப்ரென்சஸ்ன்னு எல்லாரும் உணர்றது, அது நமக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆகும். தட் இஸ் ஹவ் ஒன் பர்சன் கெட் டெபியூட்டட் வரல. இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷுவலை இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காரு, இப்படி ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்படின் போது நம்மளுக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு. அதேமாதிரி நம்மளால ஒரு புஷ் அது வரைக்கும் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஜானர் ஆர் வெரி லெஸ். அதுக்கப்புறம் சென்னை 28 இருக்கும். ஹோம் ஒர்க் பண்ணுவோம்ல, ஸ்போர்ட்ஸ் ஜானர்ஸ்க்குன்னு ஒரு ஹோம் ஒர்க் இருக்கு. அதை பண்ண உடனே அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். ஓவர்சீஸ் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபுல்லி ஷார்ட் இன் ஓவர்சீஸ் ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மி. அதில் போடா போட்டியோட விஷுவல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி நோட்டிசபிள்னு சொல்லுவாங்க, நோட்டிசபிள் விஷுவல்ஸ் ஆஃப் இது ஒரு ஜானரா எடுக்கும்போது. தென் ஐ டிட் தில்லுமுல்லுன்னு ஒரு ஃபிலிம் பண்ணேன். ஐ கெட் எக்ஸைட்டட் அபவுட் த மல்டி ஜானர் எக்ஸ்ப்ளோரேஷன். அப்போ போகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி. அங்கே நம்ம வந்து ப்ரெசென்ட்டே தெரியக்கூடாது. வி ஹவ் டு பி வெரி சட்டில் பிகாஸ் இட்ஸ் லைக் எ ஸ்டேஜ். ஒரு காமெடியை நம்ம கேப்சர் பண்ண தான் வந்திருக்குமே தவிர அதை ஆடியன்ஸ் ஃபோர்ஸ் பண்ண வரல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. கேமரா போட்டு ஸ்டெடி கேம் போட்டு அப்படிலாம் இல்லை. அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க ஒர்க் பண்ணுவாங்க. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேப்சரிங். இந்த மாதிரி நம்ம ஒரு இதுவாக பண்ண போனால் எனக்கும் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஐ எம் கெட்டிங் ஆல்சோ மெச்சூர்ட். எது எனக்கு வரும் எனக்கு வராது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாம் ப்ராஜெக்ட்ஸை ஷேப் பண்ணுவோம், ப்ராஜெக்ட்ஸ் நம்மளை ஷேப் பண்ணும். இட்ஸ் ஈவென்ச்சுவல் ப்ராசஸ். தட் வே நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப்டர் வெண்ணிலா கபடி குழு யூ சேஞ்ச் இன் லைஃப் in projects wise and myself wise. Okay, அந்த ப்ராப்பர்ட்டி என்ன விலை, இந்த கார் என்ன விலை, இந்த லேண்ட் என்ன விலை, அப்படிதான் மாறிச்சா? அது eventually it will also go. It's a part and parcel of the business. Very toughest call மே ப்ரொஃபஷனல் லைஃப்ல எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது என்னன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் will be politics because அதோட பர்சன்டேஜ் இஸ் வெரி டஃப். கன்ஃபார்மா யார் நெக்ஸ்ட் வரான்னு சொல்லவே முடியும். இட்ஸ் வெரி ப்ரெடிக்டபிள். ஃபேட் ஆல்சோ எவ்ரிதிங் ஷுட் ஹெல்ப் யூ. தென் இஸ் ஸ்போர்ட்ஸ் because you can prepare for a shoot or anything you can prepare, but for a sport on the day that decide நீங்க எவ்வளவு practice பண்ணாலும் that day if doesn't work it doesn't work. அது இன்னொரு விஷயம். அதுக்கு ஏற்ற மாதிரி சினிமாவோட probability of success rate is very very margin. It's point something is only number of people get into the field and எத்தனை பேர் ஜெயிப்பாங்கன்றது. ஆனா இந்த இதை நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற செட்பேக்கான அமௌண்ட்டும் வந்துடும். சப்போஸ் சக்ஸஸ் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 15 years மற்ற ஒரு டிஃப்ரென்ஷியலாக நீங்கள் அந்த ஃபீல்டுக்காக நம்ம கொடுக்குறோன்னா
அது ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்டே கொடுத்துட்டு வரும். உன் கோல் லைஃப் ரைடே வில் சேஞ்ச் அ லாட்ல. இது ஆப்வியஸ்லி ஒரு அந்தந்த தொழில் எடுக்கும்போது நான் பர்சனலாக என் அசிஸ்டன்ஸ்க்கும் நான் சொல்லிக் கொடுக்குறதே அதுதான். வெதர் யூ ஹேவ் அ ப்ரைம் ஏஜ் ஆஃப் திங், நீ இதுதான் ஃபீல்டு, திஸ் இஸ் யுவர் லைஃப்னு டிசைட் பண்ணால் யூ ஹவ் டு சேஞ்ச். அந்த லைஃப்க்கு நீ சேஞ்ச் ஆகிடணும். அதோட ப்ளஸஸும் இருக்கும், அதோட மைனஸுக்கும். அதில் ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இஸ் ஃபினான்ஷியல் அண்ட் அதர் திங்ஸ் இன் கெட்டிங் சக்ஸஸ். அதே மாதிரி சக்ஸஸ் ஆகாமல் போயிட்டோன்னா ஒன் ஆஃப் த மைனஸ் இன் யோர் கெரியர் வில் பி இயர்ஸ் போயிடும். ஃபினான்ஷியலி யூ கான்ட் கெட் பேக். கார்ப்பரேட்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சாது குதிக்கலாம் வேற கம்பெனி. இங்க அது நீங்க வந்து என்ன ஒண்ணுமே இல்லாம ஒரு இது இருக்கும்ல, ஒண்ணுமே இருக்காது. Still you became a successful top person, you can't survive as an assistant. நீங்க அசிஸ்டண்டாவோ மற்ற எந்த கிராஃப்டாவோ நீங்க ஒரு சொல்ல போனா நீங்க லைட் மறுபடி அது ஒரு டெய்லி லேபர் ஃபோர்ஸ் மாதிரி நீங்க கூட ஒர்க் பண்ணலாம். ஆனா நீங்க கிரியேட்டிவா வந்துட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகே ஆகணும். வேற வழியே இல்ல. இல்லைன்னா நீங்க அது அந்த புதகுள்ள விழுந்து நீங்க காலி தான் ஆக முடியும். அப்படிதான் சொன்னா ஆடியன்ஸ் பயந்துட மாட்டாங்க. ஒன் ஆஃப் த திங் இது வந்து எனக்கு பிகாஸ் நான் அது ரொம்ப புரிஞ்சதுனால சீக்கிரம் வந்து நான் சக்ஸஸ் ஆனதுக்கான காரணம் 23 எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் என் சீனியர்ஸ், ஐ சீன் மை சீனியர்ஸ், ஐ சீன் மை நெய்பர்ஸ், என்னோட எல்லாருமே பார்க்கும்போது 25க்கு அப்புறம் எவ்ரி ப்ரொஃபஷனல்ஸ் இஸ் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பியர் ப்ரெஷர் சொசைட்டியில் இந்தியாவில் பிறந்திருக்கோம். நம்மள அறியாமல் அந்த பியர் ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும், பில்ட் ஆகும் எல்லாருக்குமே. 25, 13 ஒன்றுக்கு நம்ம அதுக்குள்ளேயே இங்கே வந்தாதான் உண்டு தான் நான் எங்கள் செட்டே வந்துட்டோம். ஏன்னா அது எங்களுக்கு அது நாங்கள் டீமாக ஃபார்ம் பண்ணும்போது ஒன் ஆஃப் த டாக்ஸே தான் இல்லை ஜெயிச்சுனோம் மாறா அந்த மாதிரி. இல்லைன்னா இங்கே நோ அதர் கோ, லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் தான். என்னோட மென்டார் ராஜ்மேன் சார் ஒன்னேன்னு சொல்லுவார். அவர் எங்களுக்கு தாரக மந்தமா, பிகாஸ் ஐ ஸ்டடி தேர், அவர் கூட இருக்கும்போது இட் இஸ் மோர் தென் டெக்னிக், இஸ் மைண்ட் செட் ஆஃப் அது அவர் ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி வைங்க. மைண்ட் செட் இஸ் தி கேம். அப்போ அவர் ஒன்னேன்னு சொல்லுவார், வார் அவர் சொன்னது இது சிம்பிள், வாரில் தூக்கி உங்களை போட்டுட்டீங்கன்னு வச்சிங்க உள்ள, அவர் நாட்டுக்காக சுடுறதோ உயிருக்காகவோ சுட்டாங்க. நாட்டுக்காக சுடுறாங்களோ இல்லையோ, யூ ஷுட் ஃபார் லிவிங் யூ ஷுட் ஷூட். அங்கே போயிட்டு நம்ம வேறு ஆப்ஷனே கிடையாது. பேட்ரியாட்டிசம்லாம் இருக்கும், அதுக்கு மைண்ட் செட் பண்ணி உள்ளே புஷ் பண்ணுறது தான் பேட்ரியாட்டிசம், அது சேலரிகள் தான். ஆனால் அந்த வார் ஃபீல்டுன்றதுல ஒர்க் பண்ணுறதுன்றது தட் இஸ் லைஃப் திட்டம். நீங்கள் ஷூட் பண்ணலாம், திருப்பி ஷூட் பண்ணுவோன்ற மாதிரி. ப்ராஜெக்ட்குள்ளே போனால் அந்த ப்ராஜெக்ட் நம்ம பெஸ்ட்டு தான் பண்ணி ஆகணும். இல்லைன்னா ப்ராஜெக்ட் காலி ஆகிடுச்சுன்னா உங்கள் கெரியர் காலி. ஸோ தட் வி ஷுட் பி தி ஒன்லி பெஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இது இப்போ லாட்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வேறு என்னென்னா ஒரு 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 குருகுல கல்ச்சர்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்ததில் அப்படி தான். நாங்கள் வரும்போது தேர் இஸ் நோ டு படிக்கிறதுக்கு யூடியூப்ஸ் கிடையாது. வி ஹாவ் டு லெர்ன் புக்ஸ். பிரிட்டிஷ் கவுன்சிலில் போய் வந்து ஃபோட்டோகிராஃபி புக் வாங்கி படிக்கணும். இப்படி அந்த சிஸ்டமில் இருந்தோம். இப்போ வந்து லேர்னிங் எஸ்டன்ஸ் உட்பட லேர்னிங் ஆஃப் கிராஃப்ட் வந்து ஈஸி. யூடியூப்ல இருக்கு, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இன்ஸ்டாவில் பண்ணி அவ்வளோ வந்து டெக்னாலஜிக்கல். ஒரு இன்ஸ்டாவில் போயிட்டு ஒரு இப்போ ஆரியோ ஒரு கெனானோ அவங்க சைட்ஸில் போனாலும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. அவங்களோட அவங்க ரீல்ஸ், அவங்க ஃபுட்டேஜஸ் எல்லாமே இதெல்லாம் இங்கே டைம் டீல் ஆகும்போது. ஆனால் இப்போ இருக்கவங்களோட மைனஸ் என்ன, மைண்ட் செட் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒரு குரு கிட்டேருந்து வரும்போது தே டீச்சர்ஸ் ஆல் ஹவ் ஷுட் கெட் யூஸ் டு மைண்ட் செட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஃபார் சினிமா. இப்போ அது கிடையாது. ஈஸியாக வந்துடுவாங்க, ஈஸியாக போயிடுவாங்க. யூ லேர்ன் ஈஸி, கோ ஈஸின்ற மாதிரி. ஸோ இப்போ நிறைய டெக்னிக்கலா பேசினதுனால இப்போ ஃபன்னா ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்களும் வந்து ஹானஸ்டா பதில் சொல்லணும். ஒரு தப்பு வந்து நான் பண்ணினேன், அது தப்புன்னு தெரியும், ஆனா இப்போ வரைக்கும் நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த தப்புனா எந்த தப்பு சொல்வீங்க? As a cinema, as a person, I get confused seeing cinema as an art and commercial. Okay. ஒன்று சூஸிங் இருக்கும்ல, சினிமா அது ஆர்ட்டா கமர்ஷியல், அது என் இடத்துல இருந்து இது ஆர்ட்டா கமர்ஷியல் எனக்கே வந்து குழப்பம் வந்து நான் சூஸ் பண்ண. சார் நல்ல கதை இருக்கும், நான் ஒரு ப்ராஜெக்ட்ல எங்கேஜ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் கெரியர் வைஸ் சொல்கிறேன். we spend a time for 6 to 10 or 1 year. அது ஆர்டிஸ்டிக்காக நல்ல படமாக வந்திருக்கும். ஆனால் as a cinematographer நீங்கள் பார்த்தீங்கன்னா you should do commercial hit films to be in the area. அதில் வந்து அந்த தப்பு நான் என்னதான் சொன்னாலுமே அது செகண்ட் நேச்சராக இருக்குது. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணி கிண்டி முடிச்சுட்டு நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நல்ல கதை, ஒரு பட்ஜெட், ஸ்டில் ஐ டூ அ வெரி பட்ஜெட்டட் ஃபிலிம். ஒரு டைம் மேலே அது பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு கதை வந்து நல்ல கதையாக இருந்தது. யாரோ ஒரு நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க, ஒரு ஹீரோ வச்சு ஒரு சின்ன ப்ரொடியூசர் வந்திருக்காரு, அந்த ரிலீஸ்க்கும் யூ நீட் அ வால்யூம் ஆஃப் பட்ஜெட். இது கதையாக நல்லா வந்துடும் தெரியும், ஆனால் அது ரீச் ஆகுமான்னு எனக்கு தெரியல பிஸ்னஸாக. நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ல, தட் இஸ் அ வெரி பேட் ஹேபிட். அதே மாதிரி நீங்க கரெக்ட் பண்ண ஒரு தப்புனா எந்த தப்பு? கரெக்ட் பண்ண தப்புன்றது வந்து நவ் ஐ எம் ஸ்டார்டட் சூசிங். அதான் சொன்னல, எந்த கண்டென்ட் வந்து பெரிய ஸ்க்ரீன், எந்த கண்டென்ட் சின்ன ஸ்க்ரீன்னு இப்போதைக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ஃபிலிம் தான். லாட்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே படமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ அதுக்கு தனித்தனி ஃபார்மெட் வந்ததுனால ஒரு கதை கேட்டோன்னே நம்ம நோ சொல்றதுக்கு தெரியுது.
என்னன்னா ஓகே இந்த கண்டென்ட் கன்ஃபார்ம் தேட்டருக்கு வராது, நீங்கள் தேட்டருக்குலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் முன்னாடியே இப்போ சொல்லிடுறேன் ஓகே இது ஒர்க் ஆகுது, இது ஓடிடிக்கான கண்டென்ட் பிஸ்னஸ். அவங்க தெளிவாக இருந்தாங்கன்னா நம்ம அது ஒர்க் பண்ணுவோம். இல்லை நாம் அவங்களும் வேற ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம கிளாஷ் ஆகணும்ல. ஆமா நவ் ஐ கரெக்டட் தட் வாட் இஸ் த ப்ரெசன்டேஷன், ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆஃப் த ப்ராஜெக்டை தெரிஞ்சுக்கிட்டு now we start working on it. ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா சில பேர் வந்து அண்டர் ப்ரெஷரில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் ப்ரெஷரில் இருக்கேன், நான் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணணும். சில பேர் ப்ரெஷரில் வந்து ஃப்ரீக் அவுட் ஆயிடுவாங்க. ஓவர் ப்ரெஷராக இருந்தால் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகாது அந்த மைண்ட். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக என்ன மாதிரியான ஒரு பர்சன்? மீ ப்ரெஷரில் எடுத்தால் ரொம்ப பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகே பிகாஸ் லைக் நம்மளுக்கு தெரியும்ல, இது இஸ் அன்கண்ட்ரோலபிள் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. இனி என்னதான் சினிமா வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஸ்டேஜ் பண்ணி எடுத்தாலும் அந்த ஒரு மூமெண்டம் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் அந்த திங்கை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறது தான் நம்ம வேலை. அஸ் அ சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஜாப் இஸ் இட்ஸ் கேப்சரிங். பேசிக்கலி வி ஆர் கேப்சர், அது ஸ்டேஜ் கேப்சர் பண்ணுவோம். ஆனால் இது வந்து ஃபிலிம் லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்க, ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ்னுவாங்க. ஓகே அதுவாக ஒரு நல்ல விஷயமா ஒன்று நடக்கும். அதை நம்ம பிடிக்கும்போது அதை விடும்போது சில நேரத்தில் ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். அது அந்த இப்போ ஒரு இப்போ சொல்ல போனால் எப்படின்னா ஒரு ஃபைட் சீக்வன்சஸ், கதைக்கு தேவையான ஒரு ஃபைட் சீக்வன்சஸ் எமோஷனலாக. இப்போ வெண்ணிலா கபடி ஃபர்ஸ்ட் ஃபிலிமே எனக்கு வந்து ப்ரெஷரைஸ்டு. ஏன்னா அந்த கதையை நீங்கள் போய் ஈஸியாக போய் ஷூட் பண்ணணும். மேட்ச் அவன் ஆடணும், ஓடணும், குதிக்கணும், பட்ஜெட்டில் இருக்கு, ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நீங்கள் இப்போ டைலாக்னா 2 பேரும் உட்கார வச்சு நீங்கள் சீன் எடுத்துடலாம். ஆர்டிஸ்ட் கம்பெனி இதில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் முடியும் போது தான் நம்மளுக்கு வந்து அதோட ஃபேட்டு, அதனால நம்மளோட ஃபேட்டுன்னு எல்லாமே கம்பைன் ஆகிருக்கும்ல. தென் அப்போ தான் சொன்ன மாதிரி வி ஷுட் ப்ரிப்பேர் அ லாட். அதோட நம்ம டுடே டே இஸ் த ஃபெயிலியர்னு டிசைட் பண்ணாலும் அது ஒரு பேசிக் ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துகிட்டு வந்து. அப்போ என்னன்னா அந்த ஹை ப்ரெஷர் பாயிண்ட்ஸோடைய ஃபால் ஆஃப் வந்து நான் நிறைய பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இல்லை இந்த சுச்சுவேஷன் ரொம்ப அன்கண்ட்ரோலபிள் சுச்சுவேஷனாக இருக்குது, இல்லை கேண்டிட் ஷூட்டாக இருக்குது, ரோட் ஷூட்டாக இருக்குன்னா அப்போ முன்னாடியே போய் பிளாக் பண்ணி இது கேண்டிட், இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சுச்சுவேஷன், ஆனால் இங்கே தான் கேமரா வச்சா இங்கே தான் ஆர்டிஸ்ட் பொசிஷன், இப்போ ஆர்டிஸ்ட் கிட்ட போய் முன்னாடி சொல்லணும், அதுக்கு முன்னாடி போய் ரெக்கி பண்ணணும்னு சொல்லி அப்போ என்னன்னா the pressure point of a day will be down. அண்ட் அதே மாதிரி நீங்க நிறைய ஹீரோயின்ஸ்க்குலாம் வந்து ஃப்ரேம் வச்சிருக்கீங்கல்ல, எந்த ஹீரோயினை பார்த்து வாவ் வாட் அ பியூட்டி அப்படின்னு மெய் மறந்து போய் அந்த க்ரஷ் வந்த தருணம், சைட் அடிச்ச தருணம்னா எந்த ஹீரோயின் சொல்லுவீங்க? இல்லை நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிகாஸ் ஐ கம் வித் த ஃபோட்டோகிராஃபி பேக்ட்ராப், நான் படித்து ப்ராப்பராக வந்ததுனால ஃபோட்டோகிராஃபியில் தேர் இஸ் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி, பீப்புள் ஃபோட்டோகிராஃபி நிறைய இருக்குது. பட் நீங்க ஆனா ரொம்ப டெக்னிக்கலாவே பேசுறீங்க இல்ல, சார். நான் நாங்க அதான் ஒரு சொல்றேன். கண்டென்ட் தான் கேட்டோம். அதனால என்னன்னா ஆர்டிஸ்டானா எவ்ரிபடி இஸ் யூனிக். ஐ ஷாட் அன்ஷிகா மெத்வானி, ஐ ஷாட் காஜல் அகர்வால், எவ்ரி பீப்புள் இஸ் ஹஸ் தேர் யூனிக்னஸ் தானே. நம்ம அந்த ப்ரொஃபஷனல் அதான் நீங்க சொல்றேன். ஃப்ரேம் வச்சு வாவ்னு ஜஸ்ட் ஃபீல் ஒரு அழகான பொண்ணு பார்த்து வைஃப் இருக்காங்கன்னுலாம் சொல்லாம இருக்கணும்லாம் அவசியம் இல்ல, ஜஸ்ட் ப்ரொஃபஷனலி Yeah. வாவ் அப்படின்னு பார்த்த ஒரு ஹீரோயின். அட்லீஸ்ட் ஒரு டெடிகேட்டடான ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அப்படி கூட சொல்லலாம். டெடிகேட் ஐ சி காஜல் அகர்வால். ஓகே ஷீ இஸ் வெரி மச் ஒரு ஃபோட்டோஜெனிக், ஒரு 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 சினிமேட்டிக்கான ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான ஒரு 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 ஃபீச்சர்ஸ். நம்ம எது இருந்தாலும் த்ரோ பண்ணி ஒரு சினிமாகிராஃபராக பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான எலிவேஷன் சொல்லுவாங்கல்ல, தட் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர். அண்ட் சார் உங்களுக்கு வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே ஷூட்டிங் வச்சா பிடிக்குமா, இல்லை நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ நேரம் தள்ளினாலும் நான் கன்னு மாதிரி இருப்பேன், இந்த காலையில தான் கஷ்டம் அந்த மாதிரியா சார்? இல்லை கன்ஃபார்மாக ஏர்லி மார்னிங் ஷூட்ஸ் ஆர் வெரி டஃப் டைம். ஏன்னா நம்ம ஒரு பிரேக்கிங் ஏரியாவில், ஏன்னா ஏர்லி மார்னிங்னாலே நம்ம ஒரு 2:30 மணிக்கு எழுந்து ஸ்பாட்டுக்கு 4 மணிக்கு போய் அது ஒரு கிராங்கியான டைம். நைட் ஷூட்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி இஸ் எக்ஸ்டெண்ட் அண்ட் வீ கேன் ஷூட் அண்ட் கெட் திஸ். மார்னிங் ஷூட்டே வந்து பிகாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டைம் ஸ்லாட் வேறு இருக்கும், அதுதான் மார்னிங் ஷூட். அது 2 ஹவர்லேயே எடுக்கணும், 1008 தலைவலி இருக்கும். அந்த கோல்டன் டைம் மிஸ் ஆகிடக்கூடாது, அதை நோக்கி ஒர்க் பண்ணுவோம். எவ்ரிபடி வில் பி கிராங்கி ஆன் ஸ்பாட், எல்லாருமே தூங்கி ஆர்டிஸ்ட்லேருந்து டைரக்டர் எல்லாருக்குமே இருக்கும். இதில் நாம் தான் அந்த ஏர்லி மார்னிங் வந்து நம்ம டைம், சினிமாட்டோகிராஃபர் டைமு, அதனால இந்த ஏர்லி மார்னிங் ஷூட்டுன்றது ஆல்வேஸ் அ டஃப் கால். அண்ட் அதே மாதிரி செட்ல வந்து உங்களுக்கு ஷூட் பண்ண பிடிக்குமா, இல்ல லைவ் லொகேஷன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? லைவ் லொகேஷன் தான். அண்ட் நீங்க வந்துட்டு சேவிங் பர்சனா இல்ல ஃபுல்லா ஸ்பெண்டிங் பர்சனா? நான் ஃபுல் ஸ்பெண்டிங் பர்சன். ஃபுல் ஸ்பெண்டிங் வைஃப் வந்து சேவிங்கோ? இல்லை அவ்வளோ ஸ்பெண்டிங், அதான் பிரச்சனை. ஓகே 2 பேருமே ஸ்பெண்டிங் பர்சனாக இருக்கும். அண்ட் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? நவ் ஐ எம் ஹேவிங் அ டாக்கிங் வித் ஒரு சீரிஸ் தெலுங்குக்கு. நைஸ். as a மூவி அது சொல்லக்கூடாது, டாக்ஸ் போயிட்டு இருக்கு. Okay. இது நடக்கும்போது வித் பிகர் ஆர்டிஸ்ட் அண்ட் பிகர் டைரக்டர். ஆனால் as a கன்ஃபார்ம்டு ஒன்று இருக்கும்ல, ஆமா, ஒர்க் ஆமா. வந்து we are planning a தெலுங்கு சீரிஸ் ஃபார் அமேசான். ஓகே சூப்பர். சூப்பர் சார். in a couple of months it will start. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்ட நிறைய கொஷின்ஸ்க்கு வந்துட்டு நிறைய நாலேஜபிளாக வந்துட்டு பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் Sure. அஸ். Okay. Thank you. நன்றி.